ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். இதுதான் அதாவது திமுகவினுடைய போலி வாக்குறுதிகள். திமுக கடந்த 4 வருஷம் அவர் யார் கூட இருந்ததுன்னு தெரியல. இப்போ நான் உங்களோடு ஸ்டாலின் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து கூட வாங்கின மனுக்களை ஆற்றில் விட்டிருக்கிற கொடுமை இந்த திமுக அரசாங்கத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. மக்களுடைய வரிப்பணம், அரசாங்கத்தினுடைய வரிப்பணம் வீணாக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் ஸ்டாலின் அவர்கள் பொதுமக்களிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த திரு ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக அந்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுத்து அந்த மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அதாவது சொந்த ஊர்லேயே தன்னுடைய விலை போகாத ஒரு மாடு இன்னைக்கு வெளி மாநிலத்துக்கு போயிருக்கிறது. அங்கே என்ன பேசுறதுன்னு கூட தெரியல அவருக்கு. ராகுல் காந்தியை ராஜீவ் காந்தின்ற சொல்கிறாரு. அங்கே தமிழில் அங்கே பீகாரில் அதுக்கு தான் அவர் என்ன பேசுகிறான்ற தெரியாமல் கூட அங்கே பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய ஒட்டுமொத்தமாக அவருடைய அந்த பயணமானது மிகப்பெரிய தோல்வி அடைந்திருக்கு. நன்றி. ஏமா அந்த தாவாக்க மாநாடை பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். தாவேக்கா இன்னும் நிறைய அரசியலில் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் இன்னும் அரசியலில் போக வேண்டிய தூரம் அதிகம். நிறைய ஒரு நிகழ்ச்சி எப்படி வேண்டும் என்பதெல்லாம் கூட அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல் அவர்கள் ஒரு அமைப்பை பற்றி விமர்சனம் செய்யும் பொழுது, குறிப்பாக ஆர்எஸ்எஸ்ஐ பற்றி, பிஜேபி பற்றி விமர்சனம் செய்திருக்கிறார். ஆர்எஸ்எஸ்ஐ பற்றி அவர் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஆர்எஸ்எஸ் எந்த அளவுக்கு மக்களுக்கு நல்லது செய்து கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் தெரிந்துவிட்டு அவர் கருத்து சொன்னால் நன்றாக இருக்கும். நன்றி. ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.